புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர் புதுச்சேரியிலிருந்து விடைபெற்று சென்றார். இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட கைலாஷ்நாத் பதவியேற்க உள்ள நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் வந்தடைந்தார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனையடுத்து ராஜ்நிவாசில் நடைபெற உள்ள விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் பதவியேற்க உள்ளார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் மற்றும் அம்மன் வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள் மற்றும் விழா உபயதாரர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. 5வது நாளாக நடைபெற்ற கூட்டத்தில் காரைக்கால் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா பேசுகையில், குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் தகுதி இல்லாதவர்களுக்கு சிவப்பு நிற அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், உண்மையான பயனாளிகளுக்கு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்காமல் தரகர்களை வைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லாதவர்களுக்கு சிவப்பு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளது. எனவே இது தொடர்பாக CBI விசாரணை வைத்தால் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் வரவேற்போம் என கூறினார். அதாவது ரேஷன் கார்டு மொத்தம் நான் ஒரு 3 வருஷத்துல ஒரு 500 கார்டு வாங்கியிருப்பேன். எங்க அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் உண்மையான பயனாளிகளை கண்டறிஞ்சு நான் சிவப்பு கார்டு ஃபார்ம் அனாவசியமா கொடுக்கறது இல்லை. அவங்களோட உண்மையான தகுதி அறிஞ்சா அந்த ஃபார்மை கொடுத்து வரோம். ஆனா அவர் சொல்றாரு, உங்க தொகுதியில இவ்வளவு கார்டு நான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து என்னையே போய் கேன்சல் பண்ண சொல்றாரு. தொகுதி மக்கள் வாங்குறது போய் நான் எப்படி தடுக்க முடியும்? இவங்க அதிகாரியை வச்சு உண்மையான பயனாளிகளை கண்டறிஞ்சு தான் அவங்க கொடுக்கணும். ஆனா இவங்க முறைகேடா கொடுத்துருக்கிறது உண்மை. ஏன்னா எவ்வளோ பேர் புரோக்கருங்க ஒரு சில இதுல வந்து என்கிட்ட கையெழுத்து கேட்க வருவாங்க. நான் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு என்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. நான் அதை போட மாட்டேன். எனக்கு தெரியாமலே அந்த வேலை நடந்திருக்குது. அப்ப அலுவலகத்துல தவறு நடக்குது. அது யார் மூலமா நடக்குதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா உண்மையான பயனாளிகள் 500 பேருக்கு எங்க தொகுதியில நாங்க கொடுத்துருக்கிறோம். அவங்க கொடுத்த கணக்கு பார்த்தாக்கா நிறைய இருக்குது. அதனால அவர் சொல்றாரு 35,000 கார்டை நாங்கள் கேன்சல் பண்ண போறோம்னு சொல்றாரு. அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து புகார் கொடுக்கணும்னு சொல்றாரு. இது எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் வாங்கின கார்டை போய் கெடுக்கிறதுக்கு நம்ம நோக்கம் கிடையாது. உண்மையான பயனாளிகளை நான் கண்டறிஞ்சு கொடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். என்னோட பயனாளிகளை வந்து தப்பு செஞ்சா நம்ம கேட்கலாம். மற்றவங்களை செய்யறதை பற்றி நம்ம கேட்க முடியாது. ஆனா இந்த 35,000 கார்டுகளையும் உடனடியாக நீக்கினா உண்மையான பயனாளிகளுக்கு அது மேலும்
நம்ம கொடுக்கறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு சரியா இருக்குன்றது எங்களுடைய கருத்து. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு கோவில்களில் வழிபாடு நடத்தியும் தங்கத்தேர் இழுத்தும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கியும் கொண்டாடினர். அந்த வகையில் தருமபுரியை சேர்ந்த NRTUC மாநில கௌரவ தலைவர் சதாகுமணன் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி, அன்னதானம் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் முக்கிய நிகழ்வாக முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த 4ஆம் தேதியை புதுவை இந்திரா காந்தி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் மறுநாள் தங்க மோதிரம், புத்தாடை, குழந்தைகளுக்கான கிட் ஆகியவற்றை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயகுமார், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், துறைத் தலைவர் டாக்டர் சபிதா, PRO டாக்டர் ராஜேஷ், MRO டாக்டர் அருண் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் சுரேந்தர், ஆனந்தவேல் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நேற்று ஐயாவோட பிறந்தநாளுங்க. அவருடைய பிறந்தநாளில் பிறந்த குழந்தைங்களாம் நல்லா இருப்பாங்க. ரொம்ப பெரிய அளவு நல்லா படிப்பாங்க, நல்ல ஸ்டேஜுக்கு வருவாங்க. அவருடைய ஆசீர்வாதத்தோட எங்களால் முடிஞ்சுட்டு ஒரு சின்ன அன்பளிப்பு, ஒரு தங்க மோதிரம், ஒரு சோப்பு அந்த கிட்டு. புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட NHM ஊழியர்கள் தொகுப்பு அடிப்படையில் எந்தவித சலுகைகளுமின்றி கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் எனும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இப்போது வரை செயல்பாட்டுக்கு வரவில்லை. இதனையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய அரசுக்கு தங்களது கோரிக்கையை நினைவூட்டும் விதமாக சட்டப்பேரவையை பின்பு நினைவூட்டல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வெற்றிவேல் தலைமை வகிக்க பிரகதீஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன் மற்றும் டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அட்டவணையின மக்கள் தொடர்பான மனு ஒன்றை அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி பிராந்தியத்தில் 1964ஆம் ஆண்டு பிறந்த அட்டவணை மக்களுக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கப்படுகிறது. 1964ஆம் ஆண்டுக்கு முன்பு புதுச்சேரியில் வசித்திருந்தாலும் தங்களுடைய அறியாமையால் குடியிருப்புக்கான ஆதாரங்களை அளிக்க தவறியவர்கள் மற்றும் 50 ஆண்டுகளாக வசித்து வரும் அட்டவணை இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜாதி உரிமை மறுக்கப்படுவதுடன் இலவச கல்வி கட்டணம், உயர் படிப்புகளில் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதால் ஒரு அந்நிய நாட்டு பிரஜையாக வாழ்ந்து வருகின்றனர். இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயலாகும். எனவே 2001ஆம் ஆண்டுக்கு முன்பு வசித்து வரும் அட்டவணை இனத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து உரிமைகளும் பெற உரிமை உள்ளவர்கள் என புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசால் பிறப்பிக்கப்பட்ட இந்த அரசாணை தவறான மற்றும் உள்நோக்கம் கொண்டது என SC பிரிவின் நலசங்கத்தின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை அப்பீலுக்கு சென்று அட்டவணை இனத்தவர்களில் 60 நாளுக்கு முன்பு பிறந்திருப்பது அந்தெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டோம். புதுச்சேரி மாநிலத்தில் குடியிருந்து வந்தால் அவங்களுக்கு அந்த 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 சட்டத்தின் கீழே அனைத்து உரிமைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை புதுச்சேரி அரசு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சது. ஆனால் அதை கூட புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே அமுல்படுத்தாமல் உச்சநீதிமன்றத்தையே அவமதிக்கக்கூடிய ஒரு செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. 64க்கு முன்பு வசித்திருந்தார், அந்த கணக்கையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உரிய சான்றிதழை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஏறத்தாழ 15 மாதம் ஆகியும் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட நடைமுறைக்கு கொண்டு வர உரிய அரசாணையை மாண்புமிகு முதலமைச்சரிடம் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஆகியவற்றை இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய நலனுக்காக அளிக்கப்பட்டுள்ள தீர்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தீர்ப்புகள்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறோம்.
முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் ஜவஹர் தலைமையில் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், போக்குவரத்து துறை இயக்குநர் சிவக்குமார் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கலைமாமணி குமரன் தலைமையில் புதுச்சேரியை சேர்ந்த சினிமா கலைஞர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தீவிர டெங்கு ஒழிப்பு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் நடைபெற்றது. இந்த முகாமுக்கு சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் தலைமையில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார் ரவிச்சந்திரன் முன்னிலையில் களப்பணியாளர்கள் அன்பரசன், கோவேந்தன், திருக்குமரன், லோகேஸ்வரன் மற்றும் ஆஷா பணியாளர்கள் காமாட்சி, ஷர்மிளா பானு, தேஜா, அம்சா, தமிழ், குணசுந்தரி ஆகியோர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளில் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய் குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளர்களை வைத்து அப்புறப்படுத்தினர். மேலும் தேங்காய் மட்டைகளில் நிமிர்த்தி வைக்காமல், நீர் தேங்காமல் கவிழ்த்து அடுக்கி வைக்கவும், தேவையற்ற பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தவும், மேலும் தண்ணீர் தொட்டியை கொசு புகாமல் மூடி வைக்கவும், அலங்கார பூச்செடிகளில் தண்ணீரை வாரம் ஒருமுறை மாற்றவும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறி பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினர். பெரியகாட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBP மில்லேனியம் ஸ்கூல் பள்ளியில் ரசனரங்கம் 12 த ஜானி மேட்டர்ஸ் என்ற தலைப்பில் 12வது ஆண்டு விழா கலை நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் மகாலட்சுமி தலைமையில் ராஜேந்திர அபினவ்தார் இவர்களின் முன்னிலையில் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் பானுமதி, மகாலட்சுமி குமார் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் அமைந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து பாராட்டி பேசினர். மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்களும் மற்றும் பணியாளர்களும் செய்திருந்தனர். From a tiny, sleepy cocoon emerges beauty like a floating. நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்ப அன்னை ஆலய 173வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மொகையூராயர் நாயகம் சிறப்பு திருப்பலி நடத்தினார். தொடர்ந்து கொடி தேவாலயம் சுற்று வட்டார பகுதிகளில் ஊர்வலமாக வந்ததைத் தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். விழாவில் நாள்தோறும் சிறப்பு திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனி நடைபெறுகிறது. இதில் பங்கு தந்தைகள், அருட்தந்தைகள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். விழாவின் முக்கிய நிகழ்வான பெருவிழா ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை தேவசகாயராஜ், உதவி தந்தை எக்ஸலியம் செல்வகுமார் தலைமையில் பங்கு பேரவையினர், பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். பிள்ளைத்தோட்டம்
மலைத்தோட்டத்தில் அமைந்துள்ள ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி அன்னபூரணி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் ரமேஷ், ராஜசேகர், NR காங்கிரஸ் சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய முக்கிய நிர்வாகியான தண்டபாணி செய்திருந்தார். நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் உப்பளத்தில் உள்ள ரெயின்போ இல்லத்தில் ஆதரவற்ற மாணவ மாணவிகளுக்கு அன்னதானம், இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைவர் செல்வம், கலைமாமணி குமரன், பொருளாளர் ராஜ்குமார், துணை செயலாளர் ரமேஷ், செல்வராஜ், சிவா, சிங்காரம், மணி, கிருஷ்ணமூர்த்தி, வனிதா, அபிராமி மற்றும் பன்முக கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் நேரு வீதியில் உள்ள கூட்டுறவு நகர வங்கி ஊழியர்களின் ஜனநாயக சங்கம் சார்பில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் வழங்கினார். நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் குழந்தைவேல், வீரபத்திரன், சாந்த கணேஷ், சுரேஷ், சிவபாலன், கனகராஜ், ஆறுமுகம் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மேக்கிங்ஸ் டவுன் பிரீமியம் சலூன் கிளை திறக்கப்பட்டது. இக்கிளையை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரசின் ஐரோப்பிய நாடுகளின் பொதுச் செயலாளர் முகமது இர்ஷாத் உடனிருந்து குத்துவிளக்கேற்றினார். உருளையன்பேட்டையின் வட்டார தலைவர் ஆறுமுகம், கிளையின் உரிமையாளர் ஆண்டோ, நிறுவனர்கள் டேரன், தௌஃபிக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் முதல் போட்டியில் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் அணியும் மாஹே மெக்கலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற மாஹே மெக்கலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஃபீல்டிங் செய்ய முடிவு செய்தது. முதலில் ஆடிய காரைக்கால் நைட் ரைடர்ஸ் அணி 7 விக்கெட் இழந்து 140 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய மாஹே மெக்கலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 5 விக்கெட் இழந்து 141 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் அணியும் மூசுடு அகாட் வாரியர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் ஃபீல்டிங் செய்ய முடிவு செய்தது. முதலில் ஆடிய ஓசுடு அகாட் வாரியர்ஸ் அணி 131 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் அணி 134 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக போட்டி துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், ரவிக்குமார், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி முன்னாள் செயலாளர் சந்திரன், காரைக்கால் மாவட்ட அணியின் முன்னாள் செயலாளர் கருப்பசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். புதுச்சேரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் மற்றும் வீலர் பர்க் கம்பெனி இணைந்து போரோதெர்ன் பிளாக்கில் சுவர் கட்டுவது சம்பந்தமாக கட்டிட வேலை செய்யும் கொத்தனார்களுக்கான ஒருநாள் பயிற்சி பட்டறை முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பயிற்சி பட்டறையை லட்சுமிகாந்த் பில்டெக் நிறுவனர் பொறியாளர் மகாலிங்கம் செய்து காட்டி கட்டிடத்தில் பயன்படுத்துவதால் உண்டாகும் நன்மைகள் பற்றி விளக்கினார். பயிற்சி பட்டறையின் தொடக்க நிகழ்ச்சியில் வீனர் பர்க் நிறுவனத்தின் துணை மேலாளர் ஜோசப் கவாஸ்கர் தலைமை தாங்கினார். அசோசியேஷன் தலைவர் சுரேஷ் மற்றும் அதன் பொறியாளர்கள் 50க்கும் மேற்பட்ட கொத்தனார்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீனர் பர்க் நிறுவனத்தினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பொறியாளர் மகாலிங்கம் நன்றி கூறினார். நம்ம நார்மலா செங்கல் மாதிரி வச்சு தட்டி உடைக்க முடியாது. இதுக்கு வந்து நீங்க மெஷின் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதனால தான் சொன்னேன், நீங்க வேற எதுவும் புதுசா எதுவும் பண்ணல, கொஞ்சம் முன்னாடி பண்றீங்க. மெஷின் பின்னாடி யூஸ் பண்றதும் முன்னாடி பண்ண போறீங்க. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஊதியம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை முன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு வேளாங்கண்ணிதாசன் தலைமை தாங்க கூட்டு போராட்ட குழுவை சேர்ந்த சகாயராஜ், ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் மற்றும் டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம்